அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம கோழி குஞ்சுகளை வந்து மெயினாக எப்பயுமே வந்து தாய்க்கோழி தொட்டு வளர்த்துறது தான் ஒரு நல்ல விஷயம். ஏன்னா குஞ்சுங்க வந்து அந்த தாய்க்கோழியோட இருக்கப்ப இந்த மாதிரி நல்லா மண்ணை சீச்சு அது இப்போ சின்ன குஞ்சுங்க வந்து அதோட நகத்துக்கு தகுந்தாப்புல அது செய்வோம். அது இந்த மண்ணோட மேல் பரப்பில் தான் செய்வோம். இப்போ தாய்க்கோழி பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா நல்லா அது ஒரு அது தாய்க்கோழிக்கு உண்டான நகம் நல்லா பெருசாக இருக்கும், விரலும் பெருசாக இருக்கனால அதுங்க சீவிறது வந்து இன்னும் நல்லா ஆழமாக மண்ணை சீவி உள்ளார இருக்க நுண்ணுயிர்கள்லாம் எடுத்து சாப்பிடும். அப்படி சாப்பிட்றப்போ வந்து குஞ்சுங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான தீவனம் கிடைக்கும். இப்போ எப்பயுமே வந்து தாய்க்கோழி கூட இருக்கப்போ நம்ம இந்த ப்ரூடிங் போடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா கோழிக்கு உண்டான ஹீட்டை அதுவே கொடுத்துரும். அதே மாதிரி வந்து குஞ்சுங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் எப்படி வந்து அதுங்க சேஃப்டியாக இருக்கணும். அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு யாராச்சும் வந்து இவங்களை பிடிக்க வராங்கன்னா பட்டுன்ட்டு அது ஒரு இன்டிமேட் கொடுத்துரும். அவர் சவுண்டு தான் கொடுக்கும், பட்டுன்ட்டு எல்லாம் பிச்சுக்கிட்டு போய் உக்காந்துக்கும். அந்த மாதிரி வந்து தாய்க்கோழி பராமரிக்கிறதுக்கும் நம்ம தனியாக வச்சு பராமரிக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. அதனால தான் நான் வந்து எப்பயுமே வந்து தாய்க்கோழி கூடயே விட்டுறது. என்னென்னா இந்த தடவை வந்து நான் வந்து தாய்க்கோழி வந்து வெளியே விடலை, உள்ளாரையே வச்சு குஞ்சுங்களையும் வெளியே விடாமல் அப்படியே பராமரித்து கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வேறு என்ன விஷயம் சொல்லலாம்னா, மெயினாக வந்து இந்த மாதிரி வளர்த்துறப்ப இந்த குஞ்சுங்களுக்கு வந்து இந்த செரிமான தொல்லை இருக்காது. நம்ம அது கரெக்டாக நம்ம கொடுத்துருவோம். ரெண்டாவது வந்து தாய்க்கோழி கூட இருக்கப்போ வந்து அது நல்லா அந்த ஒரு ஹீட்டு தான் மெயின். ஹீட்டு தான் மெயின். அது உடம்புல அது கொடுக்குற ஹீட்டுக்கே வந்து செட் ஆகிக்கும். பொருட்டி எடுத்துக்கிட்டியா அது இயற்கையாக அதுக்கு உண்டான வெப்பத்தை வந்து அது கொடுத்துரும். அதுங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கால சீதோசனைக்கு இந்த அளவுக்கு தான் வந்து ஹீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு தெரியும். அதுக்கு தகுந்தாப்புல அது வந்து எப்பயுமே குஞ்சுங்களை மெயின்டைன் பண்ணிக்கும். அதனால் வந்து எப்பயுமே நம்ம என்ன தான் ப்ரூடிங் போட்டு எதை போட்டு வளர்த்தினாலும் குஞ்சுங்களை வந்து தாய்க்கோழி கூட விட்டு வளர்த்துறது ரொம்ப நல்லது. இருக்கிறதுலே ஒரு நல்ல விஷயம் அதுதான். குஞ்சுங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறா பாருங்களேன், இப்படி போய் தாங்க அன்றைக்கி ஒரு குஞ்சு போச்சு. இது ரெண்டாவது இப்போ இது நான் இங்கே உள்ளார விடாமல் வெளியே விட்டேன்னா அந்த ஒரு இதுக்கு தகுந்தாப்புல அது பழக்கம். எல்லாத்துக்கும் ஒரு சவுண்டு வச்சுருக்கும், ஒவ்வொன்றுக்கு அது ஒரு அது அவங்களுக்குள்ளார ஒரு லாங்குவேஜ் இருக்க மாட்டே தெரியுது. கரெக்டாக அது கொடுக்குற சவுண்டுக்கு கரெக்டாக எல்லாம் பக்காவாக போய் ஒளிஞ்சுக்குங்க. அந்த அளவுக்கு வந்து தாய்க்கோழி வந்து அதை முறையாக நம்ம பண்ணோம்னா கரெக்டாக தாய்க்கோழிட்டையே விட்டு நம்ம குஞ்சுங்களை எடுத்துடலாம். இல்லை நம்ம வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இடத்துல சொதப்பணும்னா அது ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கு வந்து 8 குஞ்சு வந்துச்சு. ஒரு குஞ்சு வந்து பூனை பிடிச்சிட்டாலும் மீதி 7 குஞ்சு அது அருமையாக அழகாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து இன்னும் ஒரு மாதம் இதே மாதிரி நம்ம பாதுகாத்துட்டோம்னா மற்றபடி அந்த குஞ்சுங்கள்லாம் அழகாக தானாக ரெடி ஆகிக்கும். கோழி குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மாதம் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா
ஆட்டோமேட்டிக்காக அது ரெடி ஆகிக்கும்.